நமஸ்தே. ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம விஷாரத் உத்தராத் கிளாஸுக்கு வைவா எக்ஸாமுக்கு எப்படி என்ன கேட்பாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஷாரத் உத்தராத் மற்றும் பிரவீன் உத்தராத் ரெண்டு கிளாஸுக்குமே வைவான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இது வரைக்கும் ஹிந்தி படிச்சுட்டே வரீங்க, ஹிந்தியில் கொஷின்ஸ் கேட்கும்போது புரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அது வச்சுருக்காங்க. நீங்கள் அதனால் என்னமோ கேட்க போகிறாங்க, அதான் நமக்கு தெரியாத எதையோ கேட்க போகிறாங்கன்னு நினச்சி பயந்து தெரிஞ்ச விஷயத்த கூட பதில் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்காமல் அவங்க என்ன ஹிந்தியில் கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொன்னாலே போதும். இதில் நல்ல மார்க் எடுத்துட முடியும். இதில் யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டு முதல்ல உள்ளே போகாதீங்க. தைரியமாக நமக்கு என்ன தெரியுதோ அதை வெளிப்படுத்துங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது தன்யவாத் ஜி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ நமஸ்தே ஜின்னு உள்ளே போனோன்னா அவங்க ஒரு பேப்பரை காட்டி அதில் ஹஸ்தாக்ஷர் பண்ண சொல்லுவாங்க, அதாவது சைன் பண்ண சொல்லுவாங்க. அதில் சைனை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா ஆத்ம பரிச்சய் கீஜியே, அதாவது உன்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேரா நாம், मेरे पिता का नाम, मेरे माता का नाम, मुझे एक भाई है, मुझे एक बहन है, मैं वैरम स्कूल में पढ़ती हूँ, मैं 5वीं कक्षा में पढ़ती हूँ. इस तरह அந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் முதல்ல நீங்கள் சொல்லணும். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனுக்கு ஒரு 7 or 8 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டி உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க அம்மா எங்கே வேலை பார்க்குறாங்க, எது வேணாலும் அவங்க ஹிந்தியில் கேட்பாங்க. இல்லை அவங்க தமிழ்லே கேட்டால் கூட நம்ம ஹிந்தியில் தான் பதில் சொல்லணும். அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போஸ் ஆன்சரே தெரியலைன்னா கூட முஜே பத்தா நஹி ஜி அப்படின்னாவது சொல்லணும். இல்லை இப்போ சாரி ஜின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மாஃப் கி ஜியே ஜி அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறோமா இல்லையா, அதுக்கு தான் முதல்ல அந்த ஹிந்தியில் கேட்கப்படுற கொஷின்ஸு. ஹிந்தி இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்துட்டோம், இத்தனை கிளாஸு, ஹிந்தியில் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் பதில் சொல்ல தெரியுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இதை வச்சுருக்காங்களே ஒழிய இதுக்கு பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை இது. நெக்ஸ்ட்டு 4th கொஷின் என்னென்னா, கிசி ஏக் கபீர் கே தோகே, உங்களுக்கு ஒரு 30 தோகே மனப்பாட பாட்டாக இருக்குது. அதாவது கபீர், ரஹீம், பிஹாரி இவங்க எழுதுனது. இப்போ அவங்க நேமை மென்ஷன் பண்ணி கபீர் எழுதுன ஒரு தோஹா சொல்லு, ரஹீம் எழுதுனதை சொல்லு, பிஹாரி எழுதுனதை சொல்லு அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதில் ஒன்று ஒப்பிக்கிற மாதிரி நல்ல தரோவாக படிச்சுக்கோங்க. அப்படி நேமை மென்ஷன் பண்ணலைன்னா சில பேர் ஏதாச்சும் ஒரு தோகை சொல்லு அப்படி கூட சொல்லுவாங்க. அப்பையும் நமக்கு ஏதாச்சும் ஒரு தோகையும் சொல்ல தெரியணும். அதாவது இப்படி நேமை மென்ஷன் பண்ணி கேட்டால் அவங்க எழுதுனதை சொல்லணும். ஏதாச்சும் ஒன்று அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒன்று நல்லா ஈஸியாக உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதாக சொல்லிக்கலாம். 7th one, पहला पत्र में तुम किस पोएम से लिखे उसके बारे में बताओ. அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் ரெண்டு பேப்பரும் எழுதி முடித்ததுக்கு அப்புறம் தான் வைவா வருது. ஸோ 3rd பேப்பராக தான் வைவா இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பேப்பரில் என்ன எஸ்ஸே எழுதுனீங்க, ஃபஸ்ட் பேப்பரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் எழுதுனீங்க, எந்தெந்த டாபிக்ஸில் என்னென்னலாம் எழுதுனீங்களோ, அல்லது செகண்ட் பேப்பரில் எந்தெந்த ஸ்டோரிஸ் எந்தெந்த கேரக்டர்ஸ் அட்டன் பண்ணீங்களோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். 8th one, ஷூர்பனகாக்கி சரித்திர சித்திரன் கீஜியே, ஷூர்பனகாவை பற்றி அவளோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 10 lines உங்களுக்கு அதாவது சொல்ல தெரியணும். அப்போ நீங்கள் படிக்கும்போதே ஒப்பிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் அப்படியே ஷூர்பனகா அந்த மாதிரி எதுனா பஞ்சவட்டியில் ஒரு கேரக்டர் அப்படி இப்படின்னு அப்படி நீங்கள் ஹிந்தியில் சொல்லலாம். இப்போ நம்ம படிக்கும்போதே அதை ஒப்பிச்சு பழகியிருக்கணும். ராம் சரித்திர சித்திரன் கீஜியே, ராமை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே ராமை பற்றி சொல்ல தெரியணும். துரோசாமினி சரித்திர சித்திரன் கீஜியே, துரோசாமினியை பற்றி சொல்லணும். ஷக்கராஜு கோனிகே, இப்போ ஒரு அந்த ஹிஸ்ட்ரி ஸ்டோரி துருவசுவாமினி, அதிலிருந்து கேரக்டர்ஸோட நேமை சொல்லி ஷக்கராஜ் யார், துருவசாமினியோட கணவர் யார், முதல் கணவர் யார், ரெண்டாவது கணவர் யார், இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம்.
உதயன் ஏகான்கி கே லேக்கக்கு கோன் ஹே. இப்போ நமக்கு ஏகான்கி புக்கில் உள்ள எல்லா ரைட்டர்ஸ் நேமையும் நல்லா இந்த கதையை இவர் தான் எழுதினதுன்னு படித்து வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரியும் கேட்கலாம். சூரியோதய் ஏகான்கி மே ஷஷாங்க் கே பாரே பத்தாவோ. சூரியோதயில் ஷஷாங்க் அப்படிங்கிறவர் யார், அவரை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கிறது எல்லாமே ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதுக்குள்ளேருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அதாவது உங்கள் சாப்டரில் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்குறதுங்கிறது கிடையாது. உங்கள் சாப்டரில் என்னென்ன இருக்கோ போர்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருந்து தான் அவங்க கேட்க போகிறாங்க. அதுவும் நீங்கள் எக்ஸாமில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுலேருந்து கூட கேட்பாங்க. அவங்களுக்கு ஜென்ரலாக இப்போ அவங்களுக்கு இதை தான் கேட்கணும் அதான் கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரு லிமிட் கிடையாது. ஆனாலும் அவங்க அதை ஜென்ரலாக அந்த ஹிந்தியில் அவங்க கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதாங்கிறத செக் பண்ணுறது தான் அவங்க பண்ணுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேன்ட்டு உங்கள் சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதை ஒப்பிச்சு பழகணும். ஜென்ரல் டாபிக்ஸாக இப்போ அந்த கிராமரை பற்றி ஏதாவது கேட்கலாம், இதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது உறுதி கிடையாது. இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு தான் நான் அந்த ஆப்ஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோன்றது எதை வேணாலும் ஒரு சின்னமாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லை கொஞ்சம் இந்த இப்போ நான் சொன்னேன்ல ராம் கேரக்டரை பற்றி சொல்லு அப்படின்னா ஒப்பிக்க விட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த லெவலில் நீங்கள் இந்த கிளாஸில் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. மேலும் ஹிந்தியில் பேசுகிறது, ஹிந்தியில் கொஷின் கேட்குறது உங்களுக்கு எந்த லெவலில் புரியுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஜென்ரல் டாபிக்ஸ் சில பேர் கேட்பாங்க. இப்போ கிராமரை பற்றி ஏதாவது கேட்கலாம். அதாவது சஞ்ஞானா என்ன இதுனா உடனே பயந்துடாதீங்க கிராமரை பற்றி கேட்பாங்களான்ட்டு. இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். கிராமரை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் கேட்கலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் சிட்டி, இப்போ நீங்கள் ட்ரிச்சினா அது உங்கள் சிட்டியை பற்றி சொல்லுங்க, பார்க்க தகுந்த இடங்கள் என்னென்ன அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் உங்களோட நம்மளோட நாட்டை பற்றி கேட்கலாம். நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், இந்த மாதிரியெல்லாம் அவங்க ராஷ்ட்ரிய கீத் கியா ஹே, ராஷ்ட்ரிய ஜெண்டா கியா, அதாவது ராஷ்ட்ரிய ஜெண்டா மே கித்தனை ரங்கு ஹே, இந்த மாதிரி நேஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கலாம். அப்புறம் மினிஸ்டர்ஸ், பிரதான் மந்திரி கோனிகே, முக்கிய மந்திரி கோனிகே, இந்த மாதிரி மினிஸ்டர்ஸோட நேமை படித்து வச்சுக்கோங்க. அதை அப்படி கேட்கலாம். அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, துமாரா லக்ஷ்ய கியா ஹே, இந்த மாதிரி உங்களோட எய்ம் என்ன, ஏன் அந்த எய்மை நீ இப்படி வச்சுருக்க, இப்போ டாக்டர் ஆகணும்னு நீங்கள் சொல்லுவீங்க, உடனே ஏன் டாக்டர் ஆகணுங்க நினைக்கிற, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். வைவாங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் நீங்கள் கஷ்டப்பட்டு எஸ்எஸ்லாம் படித்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மார்க் எடுக்கிறீங்கன்னா அந்த படித்த விஷயங்களை வச்சே அதை ஹிந்தியில் கேட்டால் பதில் சொல்ல தெரியுதா, இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சே நம்ம இந்த 100 மார்க்கை ஈஸியாக எடுக்க முடியும். என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் இதில் 80 மார்க்ஸ் கூட எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிச்சயமாக நல்ல மார்க் எடுக்க முடியும். இதுக்கு முதல்ல நம்ம பயப்படாமல் அந்த ஹாலுக்குள்ளே நம்ம நுழையணும். பயம் இருந்துச்சுனாலே அவங்க என்ன கேட்குறாங்கன்னே நமக்கு புரியாது. நம்ம பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்போம். இடையில हाँ जी, नहीं जी, माफ़ कीजिए जी, मुझे पता नहीं जी, क्या जी, दूसरी बार बताइए जी, இந்த மாதிரியெல்லாம் நம்ம இடையில பேசணும். அப்புறம் தன்யவாத்ஜின்னு சொல்லணும். எக்காரணத்தை கொண்டு இங்கிலீஷோ தமிழோ பேசக்கூடாது. தன்யவாத்.